சொல்கிறது? இவ்வளவு நாளாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஏன்னா இந்த வானிலை அறிக்கை, ஜோசியம், அதில் இந்த ஜோதிடர்கள் வந்து வினோதமான இதுவாக இருப்பாங்க. விருச்சகராசி நேயர்களே அப்படி பேசாமல் நிற்போம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையில் போகாதீர்கள். இனி பாக்கி என்ன இருக்குது? மொத்தமே 4 திசை தான். இதில் போகணும். இந்த பிள்ளைகள் பெரும்பாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கிறனுடைய நோக்கம் என்ன? நான் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னங்க இது ஏன் பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் பிள்ளைகளுக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு குழந்தை தன்னுடைய 3 வயசுக்குள்ளே 1000 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணுமாங்க. 5 வயசுக்குள்ளே அது மாதிரி 2000 வார்த்தைகள் இப்படி போயிட்டே இருக்குமா. நினைவு வச்சுக்கிறது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணுமா. தாத்தா வர்றாங்க பாரு, அப்பா வர்றாங்க பாரு, யாரோ வர்றாங்க பாரு, இப்படியாவது சொல்லணுமா. இதெல்லாம் அதுக்கு வந்து உள்ள வெக்கபுலரி நாலேஜ் அப்படி கூட்டிகிட்டே போகும். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னார். எப்படி வாய்ப்பு இல்லை? இப்போ ஒரு பிள்ளை காலங்காத்தாலும் எந்திரிக்குதுங்க. எந்திரிச்ச உடனே முதல்ல அப்பாட்ட போகும். அப்பா அது பெரும்பாலும் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பார். அப்பா போ, கொன்றுவேன் உன்னை, உங்கள் அம்மாட போ, உன் குடும்பமே என்னை கெடுத்துருச்சு. அந்த பிள்ளைக்கு அது எதுவுமே புரியாது. சரி, அப்பா பேசலை. அம்மாட்ட, அம்மா நீங்கள் தான் அஷ்டாவதானி. அஷ்டாவதானா தெரியுங்களா? 8 வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சால் அஷ்டாவதானி, 10 வேலையை செஞ்சால் தசாவதானி, 16 வேலையை செஞ்சால் சோடசாவதானி, 100 வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சால் சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் 100 வேலை. கம்ப்யூட்டர்லாம் பிச்சை வாங்கணுங்க, 100 வேலை செய்யணும். எப்படி தெரியுங்களா? இந்த 8 வேலைனாலே லாடசங்கலியுமா கழட்டி மாட்டுறது கஷ்டம், அதை செய்யணும். பேசணும். இங்கே ஒருத்தர் கணக்கு போடுவார், ஆன்சர் பண்ணணும். இங்கே ஒருத்தர் வந்து ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவார், பாடணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகில் தொட்டுக்கிட்டே இருப்பார், எத்தனைன்னு சொல்லணும். கீழே உட்காந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பார், எத்தனை, எதுவும் மாற்றி சொல்லக்கூடாது. 8, 10, 16, 100 வேலையை செஞ்சவன் தமிழன். இன்றைக்கி தாய்மார்கள் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு சின்ன பையலை கூப்பிட்டு அப்படி பொம்பளை பிள்ளைக்கு சடை போட்டுக்கிட்டு அந்த பையலை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு அப்படியே ஓதையான் டிவியில் ஒரு பார்வை பார்த்துட்டு கைது பண்ணிட்டாங்களா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்பட்டு யாரோ என்னன்னே தேவையில்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ஓடியாந்து பார்த்துட்டு இதுக்கு நடுவில் இந்த குழந்தை வந்து இப்படி கூப்பிட்டு அம்மாட்ட, அம்மா நட்சத்திரம் ஏம்மா வானத்தில் இருக்குன்னு கேட்கும். இந்த கரண்டியில் ஒரு மண்டையில் ஒரு அடி. அப்புறம் என்ன உன் தலையிலையா இருக்கும், ஏன் உங்கள் அப்பா மாதிரி லூஸாக அலைகிறான்னு. அந்த பிள்ளைக்கு இப்போவும் குழப்பமாக இருக்கும். அந்த ஆள் என்னன்னா குடும்பத்தை கெடுத்துங்கிறான், இந்த அம்மா என்ன லூஸாக இருக்கு, அப்போ கொஞ்ச நாள் லூஸாக இருந்து பரவா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வரும். அப்பா பேசலை, அம்மா பேசலை, அண்ணன் ஒரு பையன் இருப்பான், அவனுடைய வேலை என்னன்னா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான்னு எழுதிட்டாங்க. பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கும், செல்ல பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்நேரம் செல்லையே பேசிக்கிட்டே இருக்கும், செல்ல பிள்ளை. அது நம்ம வீட்டு பிள்ளைய செல்ல பேசுகிறப்ப நீங்கள் கிட்டே போய் பார்த்துருக்கீங்களா? இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம ஊர்கள் நான் பார்த்துருக்கேன். பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கிட்டே போடணும்னு வச்சுக்கங்களேன். போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு. என்ன நம்ம என்ன தீவிரவாதிகளை வீட்டுக்குள்ளே இருக்கவங்க? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி யாரும் பேசலாம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தை கார்ட்டூனில் போய் உட்காருங்க. சிரிப்பு ஒருத்தர் கேட்குறாரு, சிரிப்பு எங்கே இருக்குன்னு. எங்கே இல்லை, இந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படின்பார். சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நான் சந்தித்த மனிதர்களை சொல்லிட்டே வந்தாலே அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எது நகைச்சுவைன்னா, நம்ம உண்மை சம்பவத்துக்கு மிக அருகில் எது இருக்கோ அதான் நகைச்சுவைங்கிறார். நம்மளா யோசிச்சு மல்லாக்கப்படுத்தலாம் யோசிக்க முடியாது, ஜோக்கெல்லாம் போகிற போக்கில் வந்துட்டு போகணும், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ ஒருத்தர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தேன் 10 வருஷத்துக்கு முதல்ல. கூட்ட முடியும் திருப்பி கொண்டு கொடுத்தாருங்க. ஐயா மறந்துட்டீங்க, கொடுத்துட்டு வாங்காமல் போயிட்டீங்கன்னு. என் நிலைமையை பாருங்கள். அவர் பொறுப்பாக வச்சுருந்து போகிறப்போ வாங்கிற சொல்லி மறந்துட்டேன் நான் கொடுக்குறதுங்க. நான் உனக்கு கொடுத்தல எனக்கு வேணும்டா அப்படின்னு நினச்சி. இல்லை, எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? இது அனுபவம். இதை நம்ம பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எங்கே இல்லைன்னு நகைச்சுவைன்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் நான் பள்ளிக்கூடம் போகிற காலத்துல எல்லாம் வயசு என்னன்னு கேட்குறதுக்கு சொல்ல தெரியாது பல பேருக்கு. பையனுக்கு பொண்ணுக்கு பிறந்த டேட்டா பர்த் என்ன பல பேருக்கு தெரியாதுங்க. விடாமல் மழை பெஞ்சில் அன்னைக்கு பிறந்தேன் அப்படிம்பாங்க.
இப்போ மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, இந்த பிள்ளை எப்போ பிறந்துச்சுன்னு ஹெட்மிஸ்டர்ஸ் கேட்குறாங்க. சித்தி சீரியல் ஆரம்பித்தப்போ பிறந்தவன். இதை எந்த பஞ்சாங்கத்தில் போய் பார்ப்பேன் அவன்? சித்தி சீரியல் ஆரம்பித்தது ஒரு தேதியாக இருக்கும். அதில் மெட்டி ஒலி சீரியல் ஆரம்பிச்சது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த கையை கொண்டு இந்த காதத்தோட சொல்லுவாங்க. தொட்டா 6 வயசுன்னு அர்த்தம். 6 வயசு ஆனால் தாங்க சேர்ப்பாங்க அப்போல்லாம் பள்ளிக்கூடம். இப்போ அது கிடையவே கிடையாது. தட்டு மாதிரி பிள்ளை எழுந்திரிச்சு அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அன்னைக்கு தான் அந்த பிள்ளை பேசியிருக்கோம். அங்கே போனோடனே டீச்சர் முதல்ல வாயை மூடு. அன்னைக்கு தான் பிள்ளை பேசியிருக்குது. வாயை மூடு, பதிலை சொல்லு, அதான் நல்ல வார்த்தை. வாயை மூடி எப்படி பதில் சொல்கிறது? இந்த பள்ளிக்கூடம் போன காலத்தில் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 9 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8 மணிக்கு கிளம்பி ஊரெல்லாம் சுற்றி போவேன் நான். மாடு எங்கே கட்டு போட்டிருக்கு, நாய் எங்கே குட்டி போட்டிருக்கு, அந்த கிழவனார் உட்காந்துருந்தாரா, ஊருக்கு போயிட்டாரா, எங்கே போயிட்டாரு, அங்கேயும் கொட்டடிக்கிறாங்க, அவ்வளவையும் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். நான் காணாமல் போனதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடுகளில் பள்ளிக்கூடம் போகிற அந்த காட்சி இருக்கே, அடே அப்பா. சென்னையில் ஒரு வீட்டில் பார்த்தேன், 6:30 மணிக்கு கிரிக்கெட்டாக ஆடுறாங்க. கம்பெடுத்துட்டு 4 பக்கமும் ஓடுறாங்க. நான் கருணாகரன் தான் பூந்துருச்சாக்குன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுட்ரு போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு குத்துது, அப்படியே முழுங்கு ஆட்டோ வந்துருச்சு. அதில் அந்த அம்மா இட்லியை கொண்டு ஆட்டோக்காரன் கூட்டி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போகிறாரு. அவர் நம்மால் தானே. அப்புறம் ஒரு பெரிய மூட்டையை முதுகில் மாட்டி 60 நோட்டு, 70 புஸ்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கேல், பேனா, பென்சில், ரப்பர், செவ்வாகிரகத்துக்கு போன கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேங்க வச்சுக்கணும். ஒருத்தர் எப்படி இத்தனை அவன் யோசிச்சு பாருங்க. அதில் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தோடனே குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன மார்க் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன், உன் வயசில் எவ்வளோ வாங்கணும் தெரியுமா, எவ்வளோ, எந்த அப்பன்னு சொன்னதில்லை. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கேம்மா? பார்த்தீங்களா? இதுதான் உண்மை. சொன்னா சொல்லியிருக்கா, பாட்டி சொல்லிடுச்சு நீ ஜெய்வர் தான் வாங்கின அப்படின்னு. ஏன்னா பாட்டி கதை மறந்து போயிருக்கோம், இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதில் அப்பா கேட்குறாரு பையன், கணக்கில் எத்தனை மார்க்கடா? அண்ணனை காட்டில் 2 கம்மி. பரவாயில்ல. அண்ணன் எத்தனை? 2. அதாவது இவன் சைவர்னா குறவழியில் மதிச்சு கொண்டு விடுவாங்க. என்னம்மா அண்ணன் 92 வாங்கின மாதிரியும் இவன் 2 கம்மியாக வாங்கின மாதிரியும். என்கிட்ட படித்தவன் என்ன போன வாரம் பார்த்தேன். படித்து முடிச்சு என்ன பண்ணுறேன்னே, அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன் சார், நான் மகிழ்ச்சியாக இருந்தது, அப்படி தான் இருக்கணும். அப்பா என்ன பண்ணுறாருண்ணே, சும்மா தான் வீட்டில் படுத்துருக்காருங்க. எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? அவர் சும்மா இருக்காரா, இவன் கூட படுத்துக்கானா? இல்லை, எதுக்காகன்னா நம்ம வீட்டில் நடக்கிற அந்த விஷயங்கள், அதுவும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு காலையில் அனுப்புகிறப்ப அந்த தாய்மார்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாமே காணாம போயிருங்க. சாக்ஸு, வலது கால் சாக்ஸ் 6 இருக்கும், இடது கால் சாக்ஸே இருக்காது, மூடி இருக்கும், டப்பா இருக்காது, டப்பா இருக்கும், மூடி இருக்காது. இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் இழுத்து கொட்டி இழுத்துட்டு ஓடுவோம். வீட்டுக்காரர் உட்காந்து இண்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா லேப்டாப்பில் இருப்பார். என்ன இருந்தாலும் ட்ரம்ப் இப்படி செஞ்சுருக்க, இங்கே வீடை 2 ஆகிக்கிட்டு இருக்கு. நமக்கு ட்ரம்ப்புக்கு அவ்வளோதான். அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் ஓடி, பஸ்ஸுக்கு முன்னாடி ஓடி, சுற்றி ஓடியாந்து கூடவே ஓடி, சில பெண்கள் பஸ்ஸை ரெட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துருங்க. அப்போவும் கூட இவர் பேசாமல் உட்காந்துருப்பார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இதை என்ன தெரியுங்களா, இத்தனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய இந்த காலை நேரமே ஆச்சரியம்தான். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாமே எப்படி அழகாக வளர்ந்துருக்கு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போன உடனே ஒரு சின்ன குழந்தைய அவங்க அப்பா அறிமுகப்படுத்துகிறார். சார் யார் தெரியுதா? அதுக்கு 4 வயசு இருக்கும். தெரியாது. பட்டிமன்றத்தில் பேசுவார். பார்க்கல, கொஞ்சம் கூட ஈவரக்கல்லமாக இருக்குங்க அந்த பிள்ளை. சினிமாவில் வருவார், அதையும் பார்க்கல. நான் அப்புறம் அவர்கிட்ட, இந்த பிள்ளை எனக்கு என்ன எம்பி சீட்டா வாங்கி தரப்போது, எதுக்கு போட்டு என்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க? அவர் உடனே என்கிட்ட திரும்பி, நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன்? நான் என்ன சோட்டா பீமா? நீங்கள் கார்ட்டூனில் வந்திருந்தீங்கன்னா அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பிள்ளைக்காக நான் கார்ட்டூனில் வர முடியுமா? இது ஒன்று தான் பாக்கி. அனைவரும் விளம்பரம், டிவி, சரவண மீனாட்சி, சினிமா எல்லாரையும் வந்தாச்சு. இந்த இன்னைக்கு கூட ஒருத்தர் ஓடி வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் தானே ஜெயா டிவியில் தினசரி காலையில் 8:30 மணிக்கு ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னாரு. நான் ஆமான்னு சொல்ல போனவே, அவர் 8:45 வருவார், 8:30 மணிக்கு அவர் ஜோசியர். நான் வந்து 8:45 சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன் அப்படின்னு. 2 ஒன்று தானே அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறது?
இவ்வளவு நாளாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஏன்னா இந்த வானிலை அறிக்கை, ஜோசியம், அதில் இந்த ஜோதிடர்கள் வந்து வினோதமான இதுவாக இருப்பாங்க. விருச்சகராசி நேயர்களே அப்படி பேசாமல் நிற்போம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையில் போகாதீர்கள். இனி பாக்கி என்ன இருக்கு? மொத்தமே 4 திசை தான். இதில் போகணும். இந்த பிள்ளைகள் பெரும்பாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கிறனுடைய நோக்கம் என்ன? நான் ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னங்க இது ஏன் பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் பிள்ளைகளுக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு குழந்தை தன்னுடைய 3 வயசுக்குள்ளே 1000 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணுமாங்க. 5 வயசுக்குள்ளே அது மாதிரி 2000 வார்த்தைகள் இப்படி போயிட்டே இருக்குமா. நினைவு வச்சுக்கிறது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணுமா. தாத்தா வர்றாங்க பாரு, அப்பா வர்றாங்க பாரு, யாரோ வர்றாங்க பாரு, இப்படியாவது சொல்லணுமா. இதெல்லாம் அதுக்கு வந்து உள்ள வெக்கபுலரி நாலேஜ் அப்படி கூட்டிகிட்டே போகும். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னார். எப்படி வாய்ப்பு இல்லை? இப்போ ஒரு பிள்ளை காலங்காத்தாலும் எந்திரிக்குதுங்க. எந்திரிச்ச உடனே முதல்ல அப்பாட்ட போகும். அப்பா அது பெரும்பாலும் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருப்பார். அப்பா போ, கொன்றுவேன் உன்னை, அம்மாட போ, உன் குடும்பமே என்னை கெடுத்துருச்சு. அந்த பிள்ளைக்கு அது எதுவுமே புரியாது. சரி, அப்பா பேசலை. அம்மாட்ட, அம்மா நீங்கள் தான் அஷ்டாவதானி. அஷ்டாவதுனா தெரியுங்களா? 8 வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சால் அஷ்டாவதானி, 10 வேலையை செஞ்சால் தசாவதானி, 16 வேலையை செஞ்சால் சோடசாவதானி, 100 வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சால் சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் 100 வேலை. கம்ப்யூட்டர்லாம் பிச்சை வாங்கணுங்க, 100 வேலை செய்யணும். எப்படி தெரியுங்களா? இந்த 8 வேலைனாலே லாடசங்கலியுமா கழட்டி மாட்டுறது கஷ்டம், அதை செய்யணும். பேசணும். இங்கே ஒருத்தர் கணக்கு போடுவார், ஆன்சர் பண்ணணும். இங்கே ஒருத்தர் வந்து ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவார், பாடணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகில் தொட்டுக்கிட்டே இருப்பார், எத்தனைன்னு சொல்லணும். கீழே உட்காந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பார், எத்தனை, எதுவும் மாற்றி சொல்லக்கூடாது. 8, 10, 16, 100 வேலையை செஞ்சவன் தமிழன். இன்றைக்கி தாய்மார்கள் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு சின்ன பையலை கூப்பிட்டு அப்படி பொம்பளை பிள்ளைக்கு சடை போட்டுக்கிட்டு அந்த பையலை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு அப்படியே ஓதையான் டிவியில் ஒரு பார்வை பார்த்துட்டு கைது பண்ணிட்டாங்களா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்பட்டு யாரோ என்னன்னே தேவையில்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ஓடியாந்து பார்த்துட்டு இதுக்கு நடுவில் இந்த குழந்தை வந்து இப்படி கூப்பிட்டு அம்மாட்ட, அம்மா நட்சத்திரம் ஏம்மா வானத்தில் இருக்குன்னு கேட்கும். இந்த கரண்டியில் ஒரு மண்டையில் ஒரு அடி. அப்புறம் என்ன உன் தலையிலையா இருக்கும், ஏன் உங்கள் அப்பா மாதிரி லூஸாக அலைகிறான்னு. அந்த பிள்ளைக்கு இப்போவும் குழப்பமாக இருக்கும். அந்த ஆள் என்னன்னா குடும்பத்தை கெடுத்துட்டேங்கிறான், இந்த அம்மா என்ன லூஸாக இருக்கு, அப்போ கொஞ்ச நாள் லூஸாக இருந்து பரவா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வரும். அப்பா பேசலை, அம்மா பேசலை, அண்ணன் ஒரு பையன் இருப்பான், அவனுடைய வேலை என்னன்னா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான்னு எழுதிட்டாங்க. பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கும், செல்ல பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்நேரம் செல்லையே பேசிக்கிட்டே இருக்கும், செல்ல பிள்ளை. அது நம்ம வீட்டு பிள்ளைய செல்ல பேசுகிறப்ப நீங்கள் கிட்டே போய் பார்த்துருக்கீங்களா? இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம ஊர்கள் நான் பார்த்துருக்கேன். பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கிட்டே போடணும்னு வச்சுக்கங்களேன். போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு. என்ன நம்ம என்ன தீவிரவாதிகளை வீட்டுக்குள்ளே இருக்கவங்க? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி யாரும் பேசலாம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தை கார்ட்டூனில் போய் உட்காருங்க. கார்ட்டூனில் ஒரு ஆச்சரியம் என்ன? அதில் நாய் பேசுது, நரி பேசுது, பூனை பேசுது, கிளி பேசுது, குரங்கு பேசுது, பாம்பு பேசுது. குழந்தைக்கு கவலை, பேசாததெல்லாம் பேசுது. வீட்டுக்குள்ளே பேச வேண்டிய ஒரு வயலும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கார்ட்டூன் பார்க்க தான் பிள்ளை. அப்போ நம்ம பேச வேண்டியது என்ன தெரியுங்களா? நம்ம குழந்தைகிட்ட பேசி பாருங்கள், அது மாதிரி சந்தோஷம் எதுவும் கிடையாது. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. என்ன அற்புதமான வார்த்தைங்க, கண்ணாசனுடைய பாட்டுங்க. இந்த வார்த்தை இன்னொன்று பாருங்க, இது எங்கேருந்து எடுத்தாரு தெரியுங்களா? அவர் ஒரு திருக்குறள் இருக்கு, குழல் இனிது, அவ்வளோதானே, சின்ன குரலாக இருக்கு. பரவாயில்லைங்க, இதுவே பெரிய சந்தோஷம். இப்போ நீங்களும் படிக்காமல் இல்லை, சாய்ஸில் விட்டுருப்பீங்க, அவ்வளோதான், இருக்கட்டும். இந்த திருக்குறள் ஞாபகம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுக்கு. ஏன்னா 3 லகரம் வரக்கூடிய திருக்குறளில் இது ஒன்று. 3 லகரம். தமிழில் 3 லகரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது, திடுக்கிட்டு இருக்குது. இப்போ லட்டுன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் லகரம் இல்லை. பொது லகரம்னு ஒன்று உண்டு. பொது லகரம்னு எழுதுறீங்களா? பள்ளிக்கூடம், பள்ளிவாசல் போடுறோம்ல, அது பொது லகரம். ஏன் பொது லகரம்? காமன். வடமொழியிலையும் வரும்,
தமிழ் மொழியிலையும் வரும். ழா இருக்கு பாருங்க, சிறப்பழகரம், தமிழுக்கு மட்டுமே உரியது. அதனால் அதை நல்லா உச்சரிக்கணும். உண்மையிலே மதுரையிலெல்லாம் பெருசாக வராது, தஞ்சாவூர்காரங்க நல்லா உச்சரிப்பாங்க. ழா அருமையாக இருக்கும். மெட்ராஸில் சுத்தமாக வராது. மெட்ராஸில் நீங்கள் வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, வாழைப்பழம் சொல்லு, வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாயப்பயம். உங்கள் அப்பா கூப்பிட்டு அப்போ அது அப்பா வந்தார். என்ன அவன் பையன்கிட்ட வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்கிறான். அது எங்கள் பயக்க வழக்கம் அப்படின்னு இருக்கா அந்த ஆள். ஆமாம், சொந்த ஊர் எதுன்னு, சொந்த ஊர் கையக்கே அப்படின்னா, இங்கே இருக்கு வந்த பொயக்கே போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா இந்த இதில் 3 லகரமும் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறார். கேட்குற போது காது எப்படி இருக்குன்னா, உலகத்தில் கருவிகள் 3 தாங்க, 3க்குள்ளே அடைக்கிடலாம். இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் கருவிலாம் நான் சொல்லலை. காற்று கருவி 1, புல்லாங்குழல், நாதஸ்வரம், சாக்ஸஃபோன் போன்றவையெல்லாம் காற்று கருவி. கம்பி கருவி 1, எது? வீணை, யாழ், இதெல்லாம் கம்பி கருவி 1. இன்னொன்று என்ன? தோல் கருவி, மிருதங்கம், தவில் போன்றவை தோல் கருவி. இது 3 தாங்க. இந்த 3 தமிழன் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? 3லையுமே சிறப்புலகரம் இருக்கும். எப்படி தெரியுமா? குழல், யாழ், முழவு. முழவுங்கிற சொல்லு, முழவுன்னு என்னன்னா மிருதங்கம் மாதிரியான ஒரு தோல் கருவி. திருஞான சம்பந்தருடைய பாட்டு இருக்கு இல்லையா, அதில் வருது. திருவையாத்துக்காரவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் திருவையாறுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே எப்படி இருக்குமா, ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிற சத்தம், இன்னொரு பக்கம் குழல் வாசிக்கிற சத்தம். முழவுங்கிற கருவி வாசித்தா இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. அந்த சத்தத்துக்கு ஏற்றபடியாக பெண்கள் ஆடுவாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்ட சில குரங்கு என்ன செய்யுமா, விறுவிறுவிறு மரத்தில் ஏறி இப்படி வச்சு கையை வச்சு பார்க்குமாங்க, மழை வருதான்னு பார்க்குமா, முழவு சத்தத்தை கேட்டு. இப்போ நம்ம அந்த இப்படி வச்சு பார்ப்போம் தெரியுங்களா? நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். எப்படி ஆதாரம்? எந்த மிருகம் போனாலும் பேசாமல் இருப்போம், குரங்கு போனால் ஒரு நிமிஷம் நிற்போம் தெரியுமா? பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. சில பேர் அது மாதிரியே செஞ்சுட்டு வேற போவாங்க, உர் அப்படின்லாம் செய்வான். ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ரூம்குள்ளே படிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்க்காம சாய் ஓட்ட வழியாக பார்த்துருக்காரு. இங்கிட்டு இருந்து அது என்ன செய்யுதுன்னு, அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிட்டு இவரை காணமே அப்படின்னு. இந்த காட்சி அவர் சொல்கிறாருங்க. புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி. ஐமேல் இருந்ததுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த கடைசி நேரத்தில் சளி அடைச்சிச்சுன்னா தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குமா, அது ஐ அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறான். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமை, கோமா ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுதான். அப்படியே இருக்காருங்க, ஒன்றும் செய்யலை அப்படிங்கணும்ல. புலனைந்தும் பொறிகலங்க நெறிமை இங்கே அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சியல் என்று அரிசிவார் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மறுமேறு முகில்வேற்கும் திருவையாறு. சிலமந்தின்னா பெண்குரங்கு, அலமந்து அப்படி இப்படி பயந்து ஓடி போய் இப்படி வச்சு பார்க்குதான். இன்னைக்கும் அந்த காட்சி உண்டு. எல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை எத்தகைய பெருமையை உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை எத்தகைய பெருமையை உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை எத்தகைய பெருமையை உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை
கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. எனைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லார்கண் இல்ல தரன் முயல்வ விளக்க உரை. எத்தகைய பெருமையே உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். பொருள் செயல்வகை சாலமன் பாப்பையா விளக்க உரை. எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும். கலைஞர் விளக்க உரை. கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது.